நீதியரசர் ஒரு கருத்து சொல்றாருன்னு சொன்னா அதை நம்ம இப்ப அவங்க ஒரு தீர்ப்பு சொல்லியிருக்கிறாங்க. அந்த தீர்ப்பு அடிப்படையில குழு அமைச்சிருக்கிறாங்க. அதுல நியமிக்கப்பட்ட அதிகாரிகள் நியாயமான அனுபவத்தை கொண்டவர், நீண்ட நெடிய நடுநிலையான ஒரு அனுபவத்தை கொண்டவர் என்பது நீதியரசருடைய பார்வையில அதை அமைச்சிருக்கிறாங்க. அந்த நீதிபதியுடைய தீர்ப்பை நம்ம விவாதிக்கிறதுல என்ன இருக்கு? அதுல ஒரு விஷயம் இல்லை. ஒரு நபர் அவங்க சொன்னது நீங்க ஒரு நபர் கமிஷன் அமைச்சிருக்காங்கல்ல, ஏன் இவ்வளவு அவசரமா? அப்போ உங்க காவல்துறை மீது ஸ்டாலின் கையில இருக்கிற காவல்துறை மீது ஸ்டாலினுக்கே நம்பிக்கை இல்லையா என்பதுதான் கேள்வி. நீங்க ஒரு விஷயம் நடந்திருக்குது காவல்துறையில என்ன, அப்ப நீங்க எஸ்பி மேல நடவடிக்கை எடுத்திருக்கணும். எந்த காவல்துறை மீது நடவடிக்கை எடுக்கல. ஆனா காவல்துறையின் மீது நம்பிக்கை இழந்ததை போல ஒரு நபர் கமிஷனை நீங்க அமைக்கிறீங்க. அப்ப சிபிஐ விசாரணைக்கு போங்கன்னா அதுக்கு நீங்க அனுமதிக்க மாட்டீங்க. கள்ளக்குறிச்சி சம்பவத்துக்கு போகவே இல்லை, ஆனா சிபிஐக்கு நீங்களே பரிந்துரை செய்யறீங்க. இங்க போறீங்க, நிலவரத்தை பாக்குறீங்க, ஆனா சிபிஐக்கு பரிந்துரை செய்ய மாட்டீங்க. உங்களுடைய நிலைப்பாடு என்னன்னு மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். அதுதான் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் ரொம்ப தெளிவா, ஏன் அவசரப்படுறீங்க, செந்தில் பாலாஜி ஏன் அவசரப்படுறாரு, ஏன் என்ன பண்ண போறீங்க, ஏன் பதட்டப்படுறீங்க, உண்மையே மக்களுக்கு சொல்ல வேண்டிய பொறுப்பும் கடமையும் இருக்கு. அதான் சொல்றேன். ஆனந்த் மேலையும் சிடிஆர் நிர்மல்குமார் மேலே வழக்குப்பதிவு பண்ணியிருக்காங்க. விஜய் மேல ஏன் வழக்குப்பதிவு பண்ணா? இப்போ ஒருதலை பட்சமா தமிழருக்கு நடக்கிறான்னு திருமாவளவனே கேள்வி எழுப்புறாரு. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? திருமாவளவன் அண்ணன் கேள்வி கேட்டதுக்கு பதில் சொல்ல வேண்டியது காவல்துறையை கையில் வைத்திருக்கிற மாண்புமிகு முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். நீங்களும் நானும் அதுல பதில் சொல்லி ஒன்றும் ஆக போறது இல்லை. அவர் கேட்ட கேள்வி நியாயமான கேள்வி, அவர் நியாயமில்லாத கேள்வியா அப்படின்னு பதில் சொல்ல வேண்டியது மாண்புமிகு முதலமைச்சர். நீங்க அவரை கேட்க மாட்டீங்க, எல்லாத்தையும் போட்டு கேட்குறீங்க, எப்படி சொல்ல முடியும்? அது